ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், பெய்லிஃப், மசால்ச்சி, வாட்ச்மேன் எல்லாருக்குமான ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் கடந்த மாதம் நடந்தது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், பெய்லிஃப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேனுக்கெல்லாம் கடந்த 9-10 தேதிகள் நடந்தது. அதுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே பெய்லிஃப், ரீடரு அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடந்து எல்லாருக்கும் ஆன்சர் கீயும் வெளியிட்டுட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட குரூப் 4 மாணவர்கள் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்குன்னு சில பேர் நிறைய பேர் படித்து 4 மாதம் 5 மாதமாக படித்து எழுதினவங்களும் இருக்கிறாங்க. அதுலேயே நம்ம எக்ஸாமை பொறுத்தவரையிலும் நமக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்லாம் நம்ம கேட்டிருந்தாங்க. நமக்கு அது குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால தான் நம்மளோட கட் ஆஃப் அதிகமாகவே ஆயிடுச்சு. நம்ம சேனலில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, ஒரு 70 மார்க் எடுத்திருக்கேங்க்கா, 80 மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கட் ஆஃப்குள்ளே வருமா, எதனா சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கடைசி வரை வீடியோ பாருங்கள். அதாவது அவங்க குரூப் 4 மாணவங்களுக்கு நம்ம எக்ஸாம் எழுதுனதுனால நமக்கு கட் ஆஃப் 90, 85+, 90+ அந்த அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா குரூப் 4 மாணவங்களுக்கு சீக்கிரமாகவே கவுன்சிலிங் வரப்போகுது. அதனால் அவங்க கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதனால் நமக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 70லேருந்து நீங்கள் 80க்குள்ளே எடுத்திருந்தீங்க, 70லேருந்து 90க்குள்ளே எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 75 மார்க் எடுத்தீங்க, 78 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1:5 நீங்கள் செலக்ட் ஆகி நீங்கள் ப்ராக்டிக்கல் போனீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 70 மார்க் 75 மார்க் எடுத்தால் கூட அது இதில் நீங்கள் அழகாக ஒரு 10 மார்க் 20 மார்க் அந்த மாதிரி டிஃபர் இருந்தால் கூட நீங்கள் அந்த மார்க்கை ப்ராக்டிக்கல் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 1:5 நீங்கள் செலக்ட் ஆகினா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் ரொம்ப நல்லாவே பண்ணுங்கள். நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்மளோட சேனலில் ப்ராக்டிக்கலை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறையவே ஒரு 3-4 வீடியோ நிறைய வீடியோ நம்ம ப்ராக்டிக்கல் என்னென்ன மாதிரிலாம் ப்ராக்டிக்கல் வரணும் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து என்ன மாதிரியெல்லாம் ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நீங்கள் ஒரு 70 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாங்களே நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக குரூப் 4 மாணவர்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க கவுன்சிலிங், சிவி ப்ராசஸ் அந்த மாதிரி போயிடுவாங்க. அதனால் ப்ராக்டிக்கல் நம்ம நல்லா பண்ணோன்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் நீங்கள் காலேஜ் படித்தவங்க எல்லாருமே மசால்ச்சி, வாட்ச்மேன் அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. எப்படியானா வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிடைக்கும் அப்படின்றத நம்பினா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அவங்க கட் ஆஃப் அதிகமாக வரும் அப்படின்றது யோசிக்காங்க. கண்டிப்பாக குரூப் 4 மாணவர்கள் நிறைய பேர் இந்த சும்மா ஒரு ட்ரையல் தான் பண்ணி பார்த்துருவோம், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்துருப்பாங்க. சப்போஸ் அங்கே நமக்கு கவுன்சிலிங் அந்த மாதிரி ஆரம்பிச்சுன்னா அதே டைமே நமக்கு இங்கே ப்ராக்டிக்கலும் நடக்கும். ஸோ அவங்க இங்கே வரமாட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் நமக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது. அன்றாட நீங்கள் என்னென்ன வீட்டில் உள்ள வேலைகள் என்னென்ன செய்கிறீங்களோ அதே மாதிரி வேலைகள்லாம் ப்ராக்டிக்கல்லையும் கேட்க போகிறாங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே அவங்க கேட்க போகிறது கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கல் நம்ம நல்லா பண்ணாலே நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ மக்களே கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 70 மார்க் எடுத்திருக்கீங்க, 75 எடுத்திருக்கீங்கனாலே நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நம்ம இதில் கம்மியான மார்க் எடுத்திருந்தா கூட நம்ம ப்ராக்டிக்கலில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னா நமக்கு இதில் விட்ட மார்க்கு நம்ம அதில் எடுத்துடலாம். ஸோ கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.